ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம கம சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு யூனிக்கான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஆனால் நம்மளுக்கு பிடிக்காது. நெல்லிக்காய் பிடிக்காது தான், ஆனால் நான் செய்கிற நெல்லிக்காய் கேண்டி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? கம 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 சமையல், வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 சமையல், வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். 1 கிலோ நெல்லிக்காய், இஞ்சி, உப்பு, ஏலக்காய், சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன், நெய். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காவை ஸ்டீம் குக் தான் செய்ய போகிறோம், அதுக்காக இட்லி தட்டை வச்சுக்கலாம். இப்போது இட்லி தட்டு மேலே நெல்லிக்காவை அடுக்கிக்கலாம். ஸ்டீம் குக் செய்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போது நெல்லிக்காவை அடுக்கியாச்சு. இப்போது மூடி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வெந்து விரிசல் விட்டுருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெல்லிக்காவை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நெல்லிக்காய் ஆறி ரெடியாக இருக்குது. இப்போது நெல்லிக்காய் விதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது போல் கையில் கூட விதையை ரிமூவ் பண்ணலாம், முடியலன்னா கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விதையை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இது கூட சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். அரைச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக நகர்த்தி விட்டு 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நெல்லிக்காய் பேஸ்ட்டும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கெட்டியாக அல்வா பக்குவம் வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. இப்போ பாருங்க, கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட அரை எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கெட்டியா அல்வா பக்குவம் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வாசம் அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. இப்போ பாருங்க, நல்லா கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்து நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை பட்டர் ஷீட்டில் மாற்றிக்கலாம். வெதுவெதுப்பான சூடில் இருக்கும்போது பட்டர் ஷீட்டில் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஷீட்டில் சேர்த்துட்டு பட்டர் ஷீட்டை 4 பக்கமாக மடிச்சு விட்டுனே இருக்கலாம். பட்டர் ஷீட்டை மடிச்சு விட்டு பூரி கட்டை வச்சு ஈவனாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா பக்கமும் ஈவனாக திரட்டி எடுத்தாச்சு. சுகர் பவுடரை மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம்.
கத்தியில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சுகர் கோட் பண்ணி எடுத்தா நம்ம சூப்பரான நெல்லிக்காய் கேண்டி ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். வாவ், நம்ம ஹெல்த்தியான சூப்பரான நெல்லிக்காய் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சூப்பரான நெல்லிக்காய் கேண்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கம கம சமையலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.